ஹாய் ஒருவன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோட்டையில் எக்ஸாம் 2025ஓட 11th கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்னா இப்போ ஒரு கொஸ்டின் பேப்பர் பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் தான் நம்ம கொஸ்டின் பேப்பர் போடுறது. ஸோ அதனால் இதிலுக்கு கொஸ்டின்ஸ் மட்டும் படித்தா போதுமா அப்படின்னு கேட்டால் நம்ம ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கோம், அதை ரெஃபர் பண்ணுங்கள். ஆனால் இதில் இருக்கிறதுமே நான் சொல்கிறேன், இதில் இருக்கிறதுமே மோஸ்ட்லி வந்துடும். சரிங்களா? என்ன 1-2 மிஸ் ஆகலாம், அது கூட நீங்கள் வந்து அந்த நான் சொன்ன இம்பார்ட்டன்ட் ரெஃபர் பண்ணிங்கன்னா வந்துடும். இந்த 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 10லேருந்து 9 வரைக்கும் புக் பேக் வந்துடும். புக்கின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இலக்கண குறிப்பு ஒன்று கேட்டுருவாங்க. அண்ட் ப்ளஸ் இயரு ஆண்டு இந்த என்னென்னா நுழையும் முன் நூல்வெளி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இயல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நுழையும் முன் இருக்கும், ஒரு இயல் முடியறதுக்கப்புறம் நூல்வெளின்னு ஒன்று இருக்கும். ஸோ இது ரெண்டுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணணும் 3 இயல்லையும். அப்போ நீங்கள் வந்து அந்த 1 மார்க் அடிச்சிடலாம். ஸோ மித்தபடி புக் பேக் படிச்சிங்கன்னா 9லேருந்து 10 கரெக்டாகலாம். அண்ட் அதுக்கப்புறம் 2 மார்க்கும் வந்து பார்த்திங்கன்னா செயலோட 2 மார்க் 3 எழுதணும். ஸோ அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்னது தான் இருக்குது பாருங்கள், 500 குறிப்பு வரைக்கும். ஸோ அடுத்து வந்து இதுவுமே நம்ம சொன்னது தான். ஸோ இந்த 3 கொஸ்டின் எழுதலாம். ஸோ அடுத்தது எவையும் 2க்கு விடை தருக அப்படின்னு பார்க்கும்போது ஸோ உரைநடை கொஸ்டின் ஆன்சர் 5 வேளாண்மை மந்திரங்கள் யாவை. ஸோ இதுவுமே எழுதலாம். பேச்சு மொழி இதுவுமே நம்ம வந்து சொல்லியிருந்தோம் முதல் இயலில், இதுவுமே சொல்லியிருந்தோம், 3மே சொல்லியிருக்கோம். ஸோ 3ல் 2 எழுதிடலாம். அடுத்து வந்து பார்த்து 2 மார்க்கில் எப்படி கேட்பாங்க பாருங்கள், கலைச்சொற்கள் ஒன்று வந்துடும், அது நீங்கள் 3 இயல்லையும் பார்த்துருங்க. அதுக்கப்புறம் புணர்ச்சி பகுதியோர் இலக்கணம் வந்துடும். ஆனால் 2 கொடுத்து 1 எழுத சொல்லுவாங்க, நீங்கள் 1 எழுதணும். நம்ம போட்ட வீடியோவை பாருங்கள், எழுதிடலாம். சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இலக்கண தேர்ச்சிக்கோள்லேருந்து கேட்குறாங்க பாருங்கள். இலக்கண தேர்ச்சிக்கோள் கொஸ்டின் ஆன்சர் பார்த்துருங்க. முதல் இயல் 2வது இயல் மட்டுமாவது ஒழுக்கமாக பாருங்கள். அடுத்து வந்து மயங்கோலை சொற்கள் நம்ம சொல்லியிருந்தோம், புக் பேக்கு. ஸோ அடுத்து வல்லினை மேட்டியர் நீக்கும் எழுது புக் பேக்கு. பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு புக் பேக்கு. ஸோ அடுத்து தொடரில் உள்ள சொற்களை ஒழுங்குபடுத்தி 2 சொற்களாக சொற்றொடலாக மாற்றுக அப்படின்னு கேட்குறாங்க, இதுவுமே புக் பேக். ஸோ உங்களுக்கு 7மே எழுதலாம். ஸோ எழுதுகிற மாதிரி தான் இருக்குது, பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. அடுத்து சிறுவினா பொறுத்த வரைக்கும் 4மே நம்ம சொன்னது தான். இங்கே பாருங்கள், மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் யாவை அப்படிங்கிறது இது வந்து நம்ம ஃபஸ்ட் இயரில் சொல்லியிருந்தோம். அடுத்தது 500 கொண்டு விளக்கம், இதுவும் ஈஸி தான். 500 பாடல் சுட்டும் திணை, ஸோ இதுவும் ஈஸி தான். விரும்பியதை அடைவது எப்படி, ஸோ ஏதாவது ஒரு 2 எழுதிடலாம். அடுத்து திராவிட பழங்குடிகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஸ்டின் சொல்லியிருந்தோம். வேதி கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி இதுவும் சொல்லியிருந்தோம். எண்ணுயிர் தமிழ் மொழியும் சொல்லியிருந்தோம். கவிதை ஒரு படைப்பும் சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம சொன்னது எல்லாமே வந்திருக்கு. நீங்கள் இது கோ த்ரூ பண்ணாலும் 2 எழுதலாம் போல். இதனால் நம்ம இம்பார்ட்டன்ட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இதுதான் ரொம்ப முக்கியம். இதில் தான் நிறைய பேர் மார்க் விட்றீங்க. 4x3 12 இந்த செக்ஷனில் 3 தான் எழுதுகிறோம். அணியை பொறுத்தவரைக்கும் 2 அணி கேட்பாங்க, இங்கே 1 அணி தான் கேட்டிருக்காங்க. பயப்படாதீங்க, 2 அணி கேட்டுருவாங்க. ஸோ அணியில் வந்து பார்த்திங்கன்னா 4 அணி சொல்லியிருக்கேன். வேற்றுமையணி, பெரிது மொழிதல் அணி, சொல் பின்வரும் நிலையணி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஊமை அணி, இதெல்லாமே நான் சொல்லியிருக்கேன். இதெல்லாமே கோ த்ரூ பண்ணிங்கனாலே எழுதிடலாம். ஸோ அடுத்தது எண்ணங்களை எழுத்தாக்குக, இது வந்து பிக்சர் கொடுத்துருது, இது அட்டன் பண்ணாதீங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்தால் மார்க் கொடுக்க மாட்டாங்க. தமிழாக்கம் எழுதுங்க, ஏன்னா தமிழாக்கம் 3 இயலில் நான் என்ன வருமோ அது சொல்லிட்டேன், பேஜ் நம்பரோடு கொடுத்துருக்குறேன். நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள், கண்டிப்பாக அதை மட்டும் படிச்சிங்கன்னா போதும், ரொம்ப சப்பையாக எழுதிடலாம். நயம்பாராடுதல் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 3 நயம் எழுதணும். எதிகை, மோனை, இயல்பு, முரண், ஏதோ ஒரு 3 நயம் எழுதிட்டு மைய கருத்து திரண்ட கருத்து ஸ்டார்டிங்லேயே அந்த இன்ட்ரொடக்ஷன் மாதிரி கொடுத்துட்டு கடைசியில் முடிவுரை, இந்த மாதிரி எழுதுனா தான் 4 மார்க் போடுவாங்க. அடுத்தது ஸோ அதனால் இதே தான் 3 எழுதிடுவீங்க. அடுத்தது உங்களுக்கு வந்து நெடுவினா பாருங்கள், நீங்கள் மொழியை வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முதல் இயலில் நம்ம சொன்ன டீட்டெயில் தான், அப்போ அது வந்துடும். அடுத்தது துணைப்பாடம் வந்து யானை டாக்டர் சிம்போனி தமிழர் வாடிவாசல் இருக்குது. அப்போ நம்ம என்ன சொன்னோம், யானை டாக்டரும் சிம்போனி தமிழரும் 2மே படித்தாலுமே 1 எழுதிடலாம். ஃபஸ்ட் 2 இயலில் படித்தாலும் எழுதிடலாம். நீங்கள் வாடிவாசல் படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் 3மே இம்பார்ட்டன் தான். நீங்கள் ஏதாவது 2 படித்தாலும் எழுதிடலாம். அதே மாதிரி திருக்குறள் சொல்லியிருந்தோம், வந்துருச்சு, அடக்கமுடைமை வந்துருச்சு, எழுதிடலாம். அதுக்கப்புறம் ஓகே, இது நம்ம சொல்லலை, பட் திருக்குறள் வந்திருக்கு, எழுதிடலாம். அதான் திருக்குறள் ஒன்று வந்துடும். முதல் இயல்லையும் நீங்கள் இயற்கையோட இயந்து வாழ இது வேறு, பட் முதல் இயல்லையும் 2வது இயல்லையும் நம்ம சொல்லியிருக்கனால, நம்ம வந்து கொஸ்டின் சொல்லியிருக்கனால, உரைநடை கொஸ்டின்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கனால அதில் வந்துடும். ஸோ இப்போ எப்படி பார்த்தாலுமே 6 மார்க்கும் நமக்கு எழுத முடியும். சரிங்களா? அதனால் 6 மார்க்கை பொறுத்தவரைக்கும் குறிப்பிச்சட்டம் போடுங்க. குறிப்பிச்சட்டம் போட்டு சைட் ஹெட்டிங் போட்டு எழுதுங்க. 10th ஸ்டாண்டர்டில் எப்படி பண்ணீங்களோ 8 மார்க் எப்படி எழுதுங்க, அதே மாதிரி 11th ஸ்டாண்டர்ட் எழுதுங்க. நல்லா நீட்டாக 2.5 பக்கத்துக்கு எழுதுங்க, அப்போ தான் மார்க் போடுவாங்க. அடுத்த பாடலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 பாடல் தான். யுகத்தின் பாடல், குறுந்தொகை, இது 2 மட்டும் நல்லா படிச்சிருங்க. அதுக்கப்புறம் வந்து திருக்குறள் வந்து 10மே நீங்கள் படிக்கணும். திஸ் இஸ் இட். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்க. ஜஸ்ட்டு சும்மா பார்த்துட்டு போனால் கூட 70 மார்க் எடுக்கலாம் போல். ஸோ கண்டிப்பாக இதை ரெஃபர் பண்ணி படிக்கலாம். அண்ட் ஆல்சோ நம்ம இம்பார்ட்டண்ட்டும் பாருங்கள், அதில் எதாவது மிஸ் ஆயிருந்தால் அதில் படிச்சுக்கோங்க. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.